டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஸ்பாட். நேராக ஹைவேஸில் போய் இப்போ கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஓரளவுக்கு. நம்ம இந்த ஹெல்மெட்டை கண்ணாடியை துடைக்க மறந்தாச்சு. ரோடை நம்ம நைட்டில் வந்து டிரைவ் பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்பாட். டேங்க் ஃபுல்லாக இருக்குது. 11 கிலோமீட்டர் ஓடிச்சு ஸ்பாட். ஹெல்மெட் வேறு கீழே வருதுப்பா. இப்படி போட்டு சொல்கிறானுங்க பண்ணி பயலுங்க. ரோடு கூட போட மாட்டானுங்க. நாங்கள் ஐயோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா இன்னும் டைவ் தான் அடிச்சிருப்போம். ரோடு வாங்கி போடு. எனக்கு 2-3 ஆசை இருக்குது சார். நான் ட்ரெயினில் போய் ரொம்ப வருஷமாச்சு, பஸ்ஸில் போய் ரொம்ப வருஷமாச்சு. அதெல்லாம் போகணும். அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆசை. நம்ம ட்ரெயின் மேலே ஃப்ளாக் வந்து கொஞ்சம் போடலாம். இங்கே நம்ம இந்த லடாக்கை போகிற மாதிரி வச்சுக்கோ ஸ்பாட். நான் பண்ண போகிறேன். ஏதோ ஒரு ஊர் அன்றைக்கி பார்த்தேன் யூடியூப்பில். அது வரையும் வண்டியை கொரியர் பண்ணிடுவேன். கொரியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போய் அப்படியே இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பைக்கை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி அப்படி போட்டு விட்டுருவோம் ஸ்பாட். இப்போதைக்கு கேமரா ஆனில் தான் இருக்குது, ஆனால் ரெக்கார்ட் பண்ணல. அதை ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் இதுக்கு போடலாமான்னு பார்க்குறேன். இது சார்ஜர் பண்ணிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடு போட மாட்டோம். பார்த்தீங்களா இறங்கிடுச்சு ஹெல்மெட்டு இறங்காமல் இருக்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் சார். அடிக்கடி இறங்கிட்டே இருக்கு ஹெல்மெட்டு. அதுக்கு தான் கொஞ்சம் மானிட்டேஷன் பாருங்க, மாடிஃபிகேஷன் பண்ணணும் வண்டியை. அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆச்சுன்னா நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் ஜாயின் பண்ணியாச்சு. அதை பொருட்பாக போக வேண்டி தான். ஒரு 70-80 போகலாம் ஸ்பாட். ஒன்றும் அவசரம் இல்லை. மணி டைம்லாம் வண்டி ஓட்ட முடியல. ஆனால் இப்போ அவ்வளவு கீழே கூட இல்லை ஸ்பாட். டிடிஎஸ் ப்ரோ நீங்கள் என்னோடய சேனல் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பெட் ஷாப் இருக்கான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டுலாம் போகணுன்னா பார்த்து போங்க ஸ்பாட். செல்லுலேயும் வேறு வீடியோ எடுத்துக்கிட்டு கேமரா பார்த்தீங்களா, கேமராலையும் வீடியோ எடுக்கணும்னு தெரியலண்ணா. ரைட்டு. எனக்கு ஹெல்மெட்டு டென்ஷன் ஏற்றுது நம்மளை. நானும் பொறுமையாக பொறுத்து பார்க்குறேன். பேசாமல் தலையில் துணியை கட்டிட்டு ஹெல்மெட்டை போட்டு கட்டிட்டேன். எனக்கு கீழே இறங்குது. தாண்டியாச்சு. யாருப்பாங்க இண்டிகேட்டர் போடல, நீ பாட்டு சடனா திரும்புறான் பைத்தியக்கார பையன்.
சொல்கிறேன் ஸ்பாட். அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே அது நம்ம தான் மேலே ஏறி வரணும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டு வச்சுக்கல, நிறையா பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில் என்னடா நீ பண்ண போகிற, யூடியூப்பில் என்ன நீ சாதிக்க போகிற, நிறைய ஏகப்பட்ட லாக் போடுறாங்க, ரைடு போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, பணம் வரல. நம்ம பணம் வரது போகிறது நம்ம சூழ்நிலை மக்களுக்கு போடுறது வேறு. நம்ம எதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் நான் ஒரு விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். அது அதனால தான் நான் இப்போ அதிகமாக இதில் இறங்குனதே. என்னோட பழைய சேனலில் கூட நான் ஆக்டிங் பண்ணி தான் சும்மா ஒரு காமெடி ஆக்டிங்காக போட்டுட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே பைக்கில் போகிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வண்டி புதுசாக வாங்கினது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி எங்கேயாவது ரைடு கிளம்பிட்டே இருக்கலாம், அதுக்கோசரம் வண்டி வாங்கியாச்சு. என்ன தான் எல்லோரும் சொன்னாலும் நம்மளோட நோக்கத்தை அது என்ன சொல்கிறது, நம்ம போக வேண்டிய பாதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம போயிட்டே இருக்கணும். எதிர்த்தாப்பில் யார் வந்தாலும் தட்டி தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் நம்ம முடியாது நடக்காது அப்படின்னா ஒன்றும் ஆக போகிறதில்லை. நம்ம தோற்றாலும் சரி அதை முயற்சி பண்ணிட்டு தோற்றணும். இதுதான் என்னோட இது. என் மாதிரி தான் இப்போ எனக்கு சேனல் மானிட்டேஷன் ஆகுது, ஆகலை, வியூஸ் வருது வரல, சப்ஸ்கிரைபர் வராங்க அதெல்லாம் என்னோட சந்தோஷம். நான் வீடியோ போடுறேன், ரைடு போகிறேன், இந்த மாதிரி விளாக் போகிறேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷம் திருப்தி. நானும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த வீடியோ இப்போ போக முடியாதவங்க ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, நைட் ட்ரைவ் நம்மளாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்க போதும். ஆமாம், நம்ம திரும்புறவங்களுக்கு முன்னாடி லைட்டெல்லாம் பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துருப்போம். திடீர்னு பயந்தே போயிட்டுடா, ஏன்னா திடீர்னு போலீஸுக்காரங்க வராங்களே அப்படின்ட்டு. கரெக்டாக வெளிச்சம் வந்தோம்னா உங்களுக்கு வேர்க்குதா? சறுக்குன்னு கழட்டிடுறா, கழட்டி பேக்குள்ள வச்சிடுறா. இன்னொரு சறுக்கின்னு உள்ள வைக்கலாம்டா, ஓரம் பண்ணி பாட்டுட்டா. சரி, நமக்கு தான் முடியே இல்லையா, சீப்படுத்து வந்து என்ன பண்ண போறோன்னு அப்படியே வச்சுட்டேன். நான் உனக்கு முடி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ஆமா, போர்டில் அடிக்கும். ஆனா ஹெல்மெட் வேற முன்னாடி முன்னாடி வந்துருதுடா. இந்த ஹெல்மெட் தான் இப்படி வச்சோம்னா சரக்கடி கீழே வந்துருது. ஓகே ஸ்பாட், ஓகே ஸ்பாட். இப்போ நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வெளிச்சனால உங்களுக்கு தெரியாது ரோடு. உங்களுக்கு எனக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா தான் போகும், பார்க்குறவங்களுக்கும் காண்டாயிரும். அதனால் இந்த வெளிச்சம் வந்தோம்னா ஒரு 6 மணி 6:30 போல் உங்களுக்கு வீடியோ, அதுக்கப்புறம் வர வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே ஸ்பாட், இது பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஸ்பாட். மறக்காமல் நம்ம புதுசாக வர சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பாட். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு தெரியும் நம்ம வீடியோலாம் கொஞ்சம் நல்லா
பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணி சார் கேமரா ஆஃப் பண்ணுறேன் சார். வந்து வரம்பு கேமரா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் சார். போட்டோ தெரியுதா தெரியுதா? இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். உன்னை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா.